ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள். என்னடா நான் மட்டும் இருக்கேன் அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய ஹெல்த் த்ரெட் என்னன்னு தெரியுமா? சர்க்கரை நோயோ ஹார்ட் அட்டாக்கோ கிடையாது. அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, கேன்சர். நம்ம லைஃப் ஸ்டைலை நம்மளே அப்கிரேட் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு கேன்சரை நமக்கு வர வச்சுக்கிட்டு இருக்கோம். பேக் செய்யப்பட்ட உணவுகள், அப்புறம் நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம உயிரை கொள்கிற கேன்சராக மாறும். ரசாயன ஆயுர்வேதா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலையா? இப்போ நான் அதை சொல்கிறேன். ஆயுர்வேதாவில் சில பேர் மட்டும்தான் ரசாயன ஆயுர்வேதா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். அங்கே தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஆயுர்வேதா வந்து நேச்சுரல் ஃபார்ம் ட்ரீட்மெண்ட். நம்ம உடம்புக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே நமக்கு பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ரொம்ப நாள்பட்ட நோயான கேன்சருக்கு மட்டும்தான் இங்கே பார்க்குறாங்க. ரசாயன ஆயுர்வேதாவில் பஸ்மாஸ்னு ஒன்று இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பியூரிஃபை ஃபார்ம்ஸ் ஆஃப் மெட்டரன்ஸ் மினரல்ஸ். அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா? கேன்சரை வெறும் நோயாக மட்டும் பார்க்காம பாரம்பரிய ஆயுர்வேதா முறையில் அதோட வேர் வரைக்கும் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் தராங்க. முக்கியமாக இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் டயட் பிளான் கொடுக்குறாங்க. அதாவது முக்கியமாக நம்ம அம்மா நம்ம வீட்டில் சமைச்சு போடுவாங்களே அந்த மாதிரி. இவங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பவர்ஃபுல்லானது, ரொம்ப பாதுகாப்பானது, நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. இந்த ஹாஸ்பிட்டலில் கேன்சருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பேஷண்ட் அட்டெண்டரும் வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார். இங்கே பேஷண்ட் அட்டெண்டர் வரப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ரிப்போர்ட்ஸ் தேவைப்படும். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேனு, பயாப்சி, எம்ஆர்ஐ, சிடி அண்ட் தென் பிளட் டெஸ்ட் எல்லாமே ரீசெண்டாக இப்போ பண்ண ரிப்போர்ட்ஸாக தேவை. இந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தால் மட்டும் போதும், டாக்டர் கன்சல்ட் பண்ணி பேஷண்ட்டை பார்த்துடலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ சார். பேஷண்ட்டோட லேட்டஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலே போதும், அதை வச்சு அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சரியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பல குடும்பங்களில் இது கேன்சர்னு சொன்னால் நோயாளிங்க பயப்படுவாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நோயாளிங்க இல்லாமலும் பல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த புனர்ஜனில் அந்த கவலையே வேண்டாம். பேஷண்ட்டுக்கு உடம்புக்குள்ளே இருந்தே குணப்படுத்துகிற சக்தி வாய்ந்த ரசாயன ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் நேம்? என் பேர் சாந்தி. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் அம்மாவுக்கு மைல்டாக கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்திருக்குன்றதுனால வந்திருக்கோம். அவங்க பேர், வயசு? அவங்க பேர் சுந்தரி, அவங்க வயசு 62. எங்கேருந்து வந்திருக்கீங்க? தாம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். தாம்பரத்துலேருந்து லக்ஷ்மி நகர்லேருந்து வந்திருக்கோம். அம்மாவுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சிம்டம்ஸ்? அம்மாவுக்கு பிரெஸ்ட்டில் லைட்டாக கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அங்கே வந்து கட்டி இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்ததில் எல்லாமே நார்மல் தாங்க. அப்புறம் அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து மறுபடியும் டெஸ்ட்டு காமிச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் தான் இந்த ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்தோம். இது எப்போமா உங்களுக்கு தெரியும்? ஜனவரி 10 ஆமாம், பிப்ரவரி 10 தெரியும் அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தோணுச்சு? அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணது வந்து நீங்கள் எடுத்துடணும், அவங்களுக்கு அந்த மாதிரி விட்டுறக்கூடாது, ஃபுல்லாக பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பயப்படுறாங்க. அதனால நாங்கள் ஃபோன் மூலயமா யூடியூபில் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம். அந்த டாக்டர் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணாங்க? இங்கே உள்ள டாக்டர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த மாதிரி சொன்னாங்க? அவங்க வந்து இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, ஆனால் அவங்க கட்டி ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்டி அவங்க ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல, உங்களுக்கு கட்டி அப்படியே தான் இருக்குது. அதனால இதை 1 மாதத்துக்கு நாங்கள் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட்டு பாருங்கள், அதில் கட்டி வளராமல் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேப்லெட் கொடுத்துருக்காங்க. முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்லான்னு சொன்னாங்க, மீன் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க, டீ காஃபி எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு நீங்கள் ஏன் உங்கள் மன நிம்மதியை இழக்கணும்? வீட்டில் இருந்தே உங்கள் ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாம், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். டாக்டர்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, வாங்க போய் கேட்கலாம். ஒரு நோயாளி வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, தண்ணி கஞ்சி மட்டும்தான் குடிக்கிறாரு. இந்த மருந்து வந்து அவருக்கு செட் ஆகுமா? வெறும் தண்ணி குடித்தா நாங்களே மருந்து கண்டிப்பாக தர மாட்டோம், சரிங்களா? வெறும் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி கூட ஒரு சில பேர் நீங்களே பரவாயில்ல தண்ணின்றதால ஒரு கன்சிடர் பண்ணாங்க. தண்ணியே குடிக்க முடியாது, வெறும் மாத்திரையை போடணும்னு நினைப்பாங்க. மாத்திரை போட தொண்டையில் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுட் இன்டேக் இருக்கணும். அதுக்கு தான் வந்து நிறைய அவேர்னஸ் வேணுன்றது. அதனால் என்ன பண்ணோம், சீக்கிரமாக வந்து நோயை வந்து உங்களை வந்து கண்டறிஞ்சு சீக்கிரமாக டாக்டர் கிட்ட கடைசி வரைக்கும் விட்டுட்டு ஒன்றுமே சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் வந்துட்டு சார் எங்களை எதாவது பண்ணணும், இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள். அதனால் என்ன பண்ணணும், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு மருத்துவரை போய் நாடணும். நாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏதோ உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, வீட்டிலே இருந்துருவாங்க. அதாவது வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்துருவாங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு இன்றைக்கி எதுவுமே சாப்பிட முடியலன்னு நீங்கள் எங்ககிட்ட கூப்பிட்டு வந்து சாப்பிடவே முடியல, மாத்திரை சாப்பிட்டா சாப்பிடுவாரான்னு கேட்டிங்கன்னா எப்படி சாப்பிடுவார்? ஸோ கொஞ்சமாவது ஃபுட் இன்டேக் இருக்கணும். அது இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும். அது இருந்தால் கொஞ்சம் அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கடினம் தான். இது எந்த மாதிரியான சிம்டமெட்டிக் ரிலீஃபை தரும்? ஸோ சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லும்போது என்னென்னா வந்து மெயினாக வந்து ஒரு பேஷண்ட் ஜென்ரலி வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து சாப்பிட்றது மெட்டபாலிசம் கம்மியாகும், டைஜஷன் ரொம்ப கம்மியாகும், சரிங்களா? ஸோ அதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம புனர்ஜன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது சாப்பிட்ற கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் அண்ட் இன்டேக் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஏன்னா வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அப்போ தான் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்லோலி. ஸோ அதனால் வந்து இந்த மெட்டபாலிசம் லெவலில் வந்து அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸே தெரியும். இது ரொம்ப பழமையான வைத்தியம்னு சொல்கிறீங்க, இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஏன் தெரியாமல் இருந்துச்சு? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கேன்சருக்கே வந்து ஆயுர்வேதாலேயே நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஏன் ரசாயன ஆயுர்வேதா யூஸ் பண்ணுறோன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப பழமையான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ஆனால் வந்து இது ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறையா மேன் பவர் தேணும் அண்ட் நிறையா ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து லார்ஜ் ரிசோர்ஸஸ் கொண்டு நம்ம வந்து இது தயாரிக்கும் போதும் நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரிப்பரேஷன். ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த ரசாயன ஆயுர்வேதாவை பயன்படுத்துறதில்ல. தேங்க்யூ டாக்டர். என்னோட எண்ணம் நன்றி. மக்களை கேன்சர் வந்துருச்சுன்னு இனிமேல் அனாவசியமாக பயப்படாதீங்க. இது பற்றின விவரம், இதுக்கான வைத்தியம், அப்புறம் மனசில் மனவலிமை இருந்தாலே இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். உங்கள்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கா? அப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. நோயாளியை அலைக்கழிக்காமல் ட்ரீட்மெண்ட் பெறுங்க. இதை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் யூடியூப், தமிழ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அவங்களோட பேஜில் இருக்குது. அதில் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுத்தவங்க அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் இந்த பேஜை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.